ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. அல்வா மாதிரி கோதுமை ரவையில் கேசரி ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி கோதுமை ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோதுமை ரவையோட வாசனையும் அதோட உருவமே தெரியாத அளவுக்கு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சுட சுட கோதுமை ரவை கேசரி அல்வா மாதிரி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்டில் இதோட அளவு 200 கிராம் இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கோதுமை ரவையை சேர்த்துக்கிறேங்க. வறுக்கிற அதே நேரத்தில் இதுக்கு தேவையான தண்ணியை சூடு பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம கோதுமை ரவை எடுத்த அதே கப்பில் 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது முதல் கப்பு, இது 2வது, அடுத்து 3வது, லாஸ்ட் 1/2 கப்பு. மொத்தம் 3.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்ல ஹீட் ஆகட்டும். நம்ம கோதுமை ரவையை பார்த்துக்கலாம். தீயை அதிகப்படுத்தாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிறணும். 4லேருந்து 5 நிமிஷம் வரை வறுத்துக்கலாம். கோதுமையோட வாசனையே இல்லாத மாதிரி நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கிறேங்க. நெய் சேர்த்து வறுக்கும் போது நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம வறுக்கிறத பொறுத்து தான் கோதுமை ரவை பூ மாதிரி நல்லா வெந்து மலர்ந்து வரும். நான் 5 நிமிஷம் வரை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்ல கம கமன்னு இதிலிருந்து வாசனை வருதுங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்தப்ப இருந்த கோதுமை ரவையை விட நல்லா பொரிஞ்சு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம். நல்ல பக்குவமாக கோதுமை ரவையை சூப்பராக வறுத்து எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கணும். அதுக்கு பிறகு தான் கோதுமை ரவையை சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை ரவையை சேர்த்துக்கிறேங்க. இதை ஹை ஃப்ளேம்லேயே 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்து வந்த பிறகு தாங்க வெல்லம் சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு கோதுமை ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வெந்து வர்றதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் வரை ஆச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வெந்து வந்த பிறகுதான் ஒரு கரண்டியை வச்சு அழுத்தி மசிச்சு விடணும். கோதுமை ரவையை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடியில் பிடிச்சிடாம வேக வைக்கணும். நம்ம வேக வைக்கிறத பொறுத்து தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்னைக்கு ஜீனியும் வெல்லமும் சேர்த்து கோதுமை ரவை கேசரி செய்ய போகிறேங்க. ரெண்டும் சேர்த்து செய்யும்போது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லத்தையும் ஜீனியையும் ஒன்றா சேர்த்தா ரெண்டும் உருகி தண்ணி அதிகமாக வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் ஜீனி சேர்த்துக்கலாம். நான் கோதுமை ரவை எடுத்த கப்லேயே 1/2 கப் ஜீனி சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை ரவையும் ஜீனியையும் நல்லா கலந்து விடணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். இது ரெண்டும் ஒன்றா சேர்க்கும் போது சூப்பரான டேஸ்ட்ல கிடைக்குங்க. அதனால தான் இன்னைக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. அடி பிடிக்காம மட்டும் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கறணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கோதுமை ரவை எடுத்த கப்லேயே 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் தூசி இல்லாதனால அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எடுத்த வெல்லத்தில் மண்ணு தூசி ஏதாவது இருந்தால் வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற 1 கப் வெல்லம் சரியான இனிப்பாக இருக்கும். ரொம்பவும் திகட்டுற அளவு இருக்காதுங்க. இதை விட தித்திப்பா அதிகமாக வேணும்னா 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே பொடி பண்ண ஏலக்காயை சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். கூடவே 1 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. குங்குமப்பூ இல்லைன்னு இந்த ரெசிபியை செய்யாமல் இருந்துடாதீங்க. இதனால டேஸ்ட்லேயோ வாசனையிலையோ எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒரு சின்ன கலர் கிடைக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இனிப்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அதனால தான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடணும். மறுபடியும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குறைவான தீயிலே அடிபிடிக்காமல் கலந்து விட்டு கிளறி விடணும். இதில் முக்கியமான வேலையை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுறதாங்க. பெரிய வேலை ஒன்றும் இருக்காது. இப்போ கோதுமை ரவை ஜீனி வெல்லத்திலே வெந்து வரணும். நல்லா வெந்து வந்துருச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக வேற ஒரு பேனை அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் லைட்டாக சூடு வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். தேங்காயை வறுத்துட்டு கோதுமை ரவை கேசரியில் சேர்க்கும் போது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும்.
கூடவே நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி வந்த பிறகு அப்படியே கோதுமை ரவை கேசரில சேர்த்துக்கலாம். அதிகமா நெய் இழுக்காது. சேர்த்த இந்த நெய்யிலே வெந்து அல்வா பக்குவத்துக்கு வரணும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கலந்து விட்டு திரும்பவும் 5 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வேக வச்சுக்கலாம். நம்ம போட்ட நெய்யெல்லாம் வெளியே பிரிஞ்சு வரணும். அந்த அளவு வெந்து வரட்டும். இப்போ பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த பக்குவத்துல கோதுமை ரவை கேசரி சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. நல்ல ஏலக்காய் வாசனையோட அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீனியும் வெல்லமும் இருக்கிறதுனால நல்ல இனிப்பை எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி அல்வா பக்குவத்துக்கு சூப்பரா திரண்டு வந்துருச்சு. நமக்கு சுட சுட கோதுமை ரவை கேசரி சூப்பரா அட்டகாசமான டேஸ்ட்ல ரெடி ஆயிருச்சுங்க. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்க கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்க. கோதுமை ரவையை வச்சு இந்த மாதிரி கேசரி கூட ரெடி பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டா கோதுமை ரவன் கண்டே பிடிக்காத மாதிரி டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஹெல்தியான ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போது இதே மாதிரி கோதுமை ரவையும் வெல்லமும் சேர்த்து கேசரியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். அதே நேரத்துல உடம்புக்கும் ஆரோக்கியமானது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.